லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சரியா? நான் வாசிக்கிறேன், நீங்க பைபிள் நிறைய கொண்டு வரலாம்னு. சரி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே என்ன பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது இயேசுப்பா என்ன தாவீதின் ஊரில் என்ன இயேசுப்பா பிறந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுப்பா எதுக்காக ஒரு குழந்தையா பிறந்து வந்தாங்க தெரியுமா? அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய பாவமான வாழ்க்கை இருக்கும், நிறைய சாவமான வாழ்க்கை இருக்கும். அதாவது உங்களுக்கு புரிய படிக்கணும்னா, யார் வீட்டிலலாம் வீட்டில் கஷ்டத்தை பார்த்து என்னடா இது வாழ்க்கை, நரக வாழ்க்கையா இருக்கு, ஒரு சாவ பிடிச்ச வாழ்க்கையா இருக்கு, யார் வீட்டாவது அப்படி அம்மா சொல்லியிருக்காங்களா? ரொம்ப சும்மா கை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அவங்க வீட்டில் அம்மா சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நீங்களே சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஏம்மா ஜான்சி உங்கள்கிட்ட அம்மா சொல்லலையா? சரி, அப்போ நல்லா கேட்கலாம். சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது என்னாகும்? கண்டிப்பா நம்ம மனம் வந்து வேதனைச்சு, என்னடா இது ஒரு நரக வாழ்க்கை, என்ன ஒரு சாப பிடிச்ச வாழ்க்கை, நானும் எவ்வளவோ முயன்று பார்க்கிறேன், பிடிச்ச முடியல, விடுதலை ஆக முடியலன்னு சொல்லி ஒரு நம்ம வாழ்க்கை வெறுத்து போயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வெறுத்து போன வாழ்க்கையிலிருந்து, ஒரு சாபமான வாழ்க்கையிலிருந்து நாம விடுதலை ஆவதற்காக தான் இயேசு பண்ணிருமா இந்த பூமியில ஒரு குழந்தையா பிறந்து வந்தாங்க. அல்லேலூயா. ஒரு குழந்தையா பிறந்ததுனால நம்மளுக்கு என்ன, எப்படி ஒரு குழந்தை நம்மளுக்கு அற்புதம் செய்யும் அப்படின்னு யாராவது தோணுதா? ஒரு குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கும்? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எத்தனை வயசு இருக்கும்? முட்டை வயசு. முட்டை வயசு. சரியா? எத்தனை வயசு? முட்டை வயசு. ஒரு குழந்தைகிட்ட போய் எனக்கு அற்புதம் செய்யணும்னா குழந்தை செய்யுமா? ஆனால் அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 2 வயசு. அந்த பிள்ளை கேட்டா அற்புதம் செய்யுமா? இதே செய்யாதுன்னா அந்த முன்னைக்கு பிறந்த குழந்தை போய் என்ன செய்யும்? அது நீங்க கேட்டா நீங்க அழுகை பெரிய போயா மாறி இருக்கு. இல்லையா? அழகையா. ஆனா ஏசப்பா வந்து குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா இருப்பதற்காக, நம்ம வந்து இப்படிப்பட்ட கஷ்டப்படுற பிள்ளை, கஷ்டப்படுற ஆட்களெல்லாம் சந்திச்சு அவங்க வந்து இந்த கஷ்டப்படுற காரியத்திலிருந்து விடுதலை ஆகணும், ஒரு பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகணும், ஒரு சாபமான, அதாவது வெறுத்து போயிருப்பாங்க, அதாவது போய் இதுக்கு என்னன்னா வாழ்றதை விட செத்தே இருக்கிறான். யாரும் இருக்கீங்க சொல்லுங்க, கையெழுத்துங்க. முக்கியமாக பண்ணா எப்பவும் கையெழுத்துவான், மாறியமா தூக்கவே மாட்டான். சரியா? எனக்கு சொல்லல போல. சரியா? இல்லையா? அப்போ அவனோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வெறுத்துக்கே இருக்கும். அப்போ இந்த மாதிரி வெறுத்து போன வாழ்க்கையிலிருந்து நாம விடுதலை ஆக்கப்பட்டு நாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்காக தான் எசு பண்ணமா இந்த பூமியில பிறந்து வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுப்பா பிறப்புங்கிறது நம்முடைய வாழ்க்கையில என்னது? ஒரு சிறப்பு. நீங்க அங்கே பார்த்துருக்கீங்க, நீர்கோட இருக்கும். இயேசுவோட பிறப்பு நமக்கு, நம்ம அனைவருக்கு என்னதான்? ஒரு சிறப்பு. அதனால இந்த வாழ்க்கையில நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஒரு விடுதலையா, ஒரு கஷ்டமான வாழ்க்கையில இருந்து ஒரு அடிமையா இருக்கும். அதாவது அந்த அடிமையிலிருந்து வெளியே வந்ததுக்காக தான் இயேசுவான அந்த பூமியில நினைச்சோம்னா மனுஷனாக ஒரு குழந்தையாக பிறந்து வந்தாங்க. அல்லேலூயா. அந்த இயேசுப்பா அந்த வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக அந்த பூமியில சுற்றி திரிந்தார். எனவே நாம் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம அடைவதற்கு என்ன சொல்லுமா? இயேசுப்பாட்டத்தை நம்ம என்ன சொன்னா பிரேயர் பண்ணணும். இது வரைக்கும் யாராவது உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கு அந்த தம்பி ஒண்ணு முன்னாடியா பால போறா, சரி, அவர் ஜெபம் பண்ண மாட்டாரு, அந்த பாப்பா நீயாது அது அழகு ஜெபம் பண்ணாது, மற்ற எல்லாரும் என்ன செய்யலாம்? யாராவது வீட்டுலாம் என்னென்ன பிரச்சனை இருக்கு கண்டிப்பா இருக்கும். யாருக்கு அப்பா பிடிக்கிறாங்க, சரி, அது ஒண்ணு. யார்கிட்ட கரண்ட் இருக்கு, அது ஒண்ணு. இல்லை இலக்கு இருக்கு. சரியா? வேற யார் வீட்டுலாம் அடிப்படை சண்டை வந்து அம்மாவுக்கு அப்பா உச்சி முடி இருப்பாங்க, அந்த மாதிரி சண்டை யார்கிட்ட இருக்கு? சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படித்தானே? ஒரு கஷ்டம் இருக்கும், கடனோட கஷ்டப்படுவீங்க. அப்போ எதுல விடுதலை ஆகும்னா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியங்கள் சந்தோஷமே இருக்காது. சாப்பிட்டா அணிஞ்சாது, சாப்பிட முடியாது, சாப்பிடுவோம் ஆனா நிம்மதி அணிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க விடுதலை ஆக்கலாம் என்ன சொன்னா ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணாதான் அந்த அற்புதத்தை பண்ணி செய்வாங்க. சரியா? அதனால
தான் ஏசப்பா நம்ம அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வர சொல்லிதான் ஏசப்பா அந்த பூமியில பிறந்து வந்தாங்க. அதனால இந்த சந்தோஷமா நான்